அந்தோணியார் 1195 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் போர்ச்சுக்கல் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் பிறந்தார். தூய அந்தோணியாரின் தந்தை மார்டின் திபியோன் லிஸ்பன் நகரத்து ஆளுநர், வீரமிக்கவர், நேர்மையாளர். இவரது தாயார் தேவரா தெரசம்மாள் அழகுள்ளவர், நற்குணங்கள் அமைந்த உத்தமி. இவ்விருவருக்கும் மகனாய் உதித்தவர் தூய அந்தோணியார். இவருக்கு தாய் தந்தையர் இட்ட பெயர் பெர்தினாந்து. இவர் தூய பிரான்சிஸ்கு அசிசி சபையில் துறவியாக சேரும் போது எடுத்துக்கொண்ட பெயர்தான் அந்தோணியார். அதன் பின்பு பெர்தினாந்து என்ற பெயர் மறைந்து போயிற்று. அந்தோணியாருக்கு 2 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் உண்டு. கடைசி சகோதரியான மரியம்மாள் இவரை போலவே துறவரம் பூண்டு கன்னிகையானார். மற்றைய மூவரும் இல்லறத்தில் நல்லறம் புரிந்தனர். குழந்தை பருவத்திலிருந்தே இவரது தாயார் இவருக்கு தாய்ப்பாலோடு ஞானப்பாலையும் ஊட்டி வந்தார். ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே என்னும் தூய கன்னிமரியாவின் பாட்டையே இவரது தாயார் இவருக்கு தாலாட்டு பாட்டாக பாடி வந்தார். அந்தோணியார் வயதில் வளர வளர பக்தியிலும் ஞானத்திலும் வளர்ந்து வந்தார் என சொல்லவும் வேண்டுமா? சகல செல்வமும் குணங்களும் நிறைந்துள்ள தாய் தந்தையரிடம் பிறந்துள்ள குழந்தை அழகும் குணநலன்களும் நிறைந்திருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. குழந்தையை கண்ட அனைவரும் அதை வாரியெடுத்து முத்தமிட ஆசை கொள்ளாமல் போவரா? குழந்தை 5 வயது நிரம்பியதும் லிஸ்பன் மறைமாவட்ட பள்ளியில் சேர்க்கப்பட்டார். படிப்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிய அவர் இறைப்பற்றும் ஞானமும் கொண்டவராக திகழ்ந்தார். ஆன்மீக காரியங்களில் நாட்டம் கொண்டவராக வளர்ந்தார். ஆலயத்துக்கு தவறாது செல்வார். இறைவனை போற்றுவதிலும் திருப்பாடல்களை பாடுவதிலும் திருப்பலியில் பீடச் சிறுவனாக பணிபுரிவதிலும் ஆர்வம் கொண்டார். பொதுவாக எப்போதும் ஜெபிப்பதில் நேரத்தை செலவழித்தார். இவரது குழந்தை பருவத்திலே இவரது பெற்றோர்கள் இவரில் விதைத்த இறைபக்தி என்னும் விதை முளைத்து கிளைத்து தழைத்து அரும்பி பூத்து பயன் தர ஆரம்பித்தது. தனது 7வது வயதிலே தனது கற்பை கன்னிமரிக்கு காணிக்கையாக்கினார். சிறு வயதிலே அருஞ்செயல்களால் ஒளிர்விடலானார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் ஆன்மீக வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உலகியல் கல்விக்கும் புகழுக்கும் செல்வத்துக்கும் மட்டும் அக்கறை கொண்டவர்களாக இருத்தல் ஆகாது. இறை பக்தியில் குழந்தைகளை வளர்த்தால் மற்றெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். தூய தன்மையில் லீலி மலரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.